த ஜேர்னி ஆஃப் டேல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அனிமல் ஃபார்ம். ஜார்ஜ் ஆர்வெல் வந்து எழுதியிருக்காங்க. சாப்டர் 3 to 4 வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன ஒரு ரிமைண்டர், போன சாப்டரில் வந்து எல்லா அனிமல்ஸும் அறுவடைக்கு போகிறதா வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி பால் வந்து காணாமல் போயிடுச்சு, யார் வந்து அது எடுத்தாங்க என்னன்னே தெரியாமல் ஒரு மிஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். எல்லா அனிமல்ஸும் அறுவடை முடிச்சுட்டு வராங்க. எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் செம்ம டயர்டாக வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல அறுவடை கிடச்சிது. மனுஷங்க வந்து அறுவடை பண்ணுறதுக்கு பயன்படுத்தின பொருட்களை வச்சு விலங்குகள் அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. அங்கேருந்த எல்லா அனிமல்ஸும் மிஸ்டர் ஜோன்ஸ் இருந்தப்போ பண்ண ஒர்க்கை விட இப்போ ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் வந்து போட்டாங்க. ஆனால் இந்த பிக்ஸ் மட்டும் எந்த ஒரு வேலையுமே டைரெக்டாக பண்ணாமல் சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒர்க்கை பிரித்து கொடுத்தாங்களே தவிர அவங்க எந்த ஒரு வேலையுமே பார்க்கல. சும்மா சூப்பர்வைசிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் பிக்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு வந்து எல்லாத்தினாலையும் நம்பப்படுது. எல்லா அனிமல் விட பிக்ஸ் தான் வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னு வந்து எல்லாருமே நம்புகிறாங்க. அதுக்கிட்ட தான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால அந்த பிக்ஸ் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே எக்ஸெப்ட் பண்ணிட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மற்ற அனிமல்ஸ். பாக்ஸர் அண்ட் கிளவர் ரெண்டு பேருமே வந்து முன்னாடி இருந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே அவங்களுக்கு வந்து கிடையாது. குதிரைக்கு வந்து கடிவாளம் போடுவாங்க, அதே மாதிரி கழுதைக்கு வந்து கயிறு போட்டு கட்டுவாங்க. இப்போ வந்து அவங்களோட ஃபேஸ்லேயோ கழுத்துலேயோ எந்த ஒரு கயிறுமே இல்லை. அவங்கள வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக வந்து விட்டுட்டாங்க. இந்த ஃப்ரீயாக இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி வந்து கிடைக்குது. நம்மளே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து அவங்களுக்கு தூண்டுது. அதனால வந்து அவங்க ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா வேலையுமே வந்து அவங்க பார்க்குறாங்க. ஹென்ஸ் அண்ட் டக்ஸ் அவங்களால என்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஹெல்ப்பை வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே யூனிட்டியாக அவங்களோட ஒர்க்கை வந்து பண்ணுறதுனால மிஸ்டர் ஜோன்ஸ் அவங்க இருந்தப்போ ஒரு 4 நாள் செய்ய வேண்டிய வேலையை இப்போ அனிமல்ஸ் மட்டுமே இருக்கப்போ அதை 2 நாளில் இல்லை 3 நாளுக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு ஈஸியாக அந்த வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. அவங்களுக்கு இவ்வளோ நேரம் தான் வேலை பார்க்கணுன்னு இல்லை. அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து எல்லாருமே ஃபோக்கஸாக வேலை பார்த்து சீக்கிரமாக முடிக்கணும், இது நமக்கான உணவு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டதுனால எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. வேலை செஞ்சது மட்டும் இல்லை, அதே மாதிரி அவங்களுக்கான ரிசல்ட், அதாவது விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடச்சிது. முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட இந்த வருஷம் வந்து விளைச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி அந்த அனிமல்ஸ் வந்து ஃபுட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனிமலும் போய் திருடுறதோ இல்லை வந்து எனக்கு பசிக்குது இன்னும் வந்து ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து மற்ற அனிமல்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறதோ எனக்கு உணவு பத்தலைன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் எல்லா அனிமல்ஸ்க்கும் ஃபுட்டு வந்து போதிய அளவுக்கு வந்து அங்கே இருந்துச்சு. அது போக விளைச்சலும் வந்து அதிகமாக இருந்துச்சு அவங்க வேலை பார்க்குறதுனால. யாருமே வந்து நான் வேலை பார்க்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லவே இல்லை. எல்லாருமே கரெக்டான டைமுக்கு வேலைக்கு வந்து வந்துடுவாங்க. அப்புறம் எல்லா அனிமல்ஸும் வயிறு நிறைய வந்து சாப்பிட்டாங்க. முன்னாடி இருந்தப்போ மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து வேண்டாம் வெறுப்பாக கலக்கி கொடுக்குற உணவு தானே, அதனால் அவ்வளோ டேஸ்ட் வந்து அவங்களுக்கு இல்லை. இவங்களே விளைவிச்சு அவங்களே சாப்பிட்றப்போ நல்லா பார்த்து சமைக்கிறதுனால அந்த ஃபுட்டு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா அனிமல்ஸுமே தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு அவங்கக்கிட்ட உணவு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமும் கிடச்சிது. ஒரு சில ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. முக்கியமாக சோளம் அறுவடை பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக சோளம் அறுவடை பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா தட்டையும் அந்த சோளத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு அங்கே எந்த ஒரு மிஷினுமே கிடையாது. அதனால அனிமல்ஸ் வந்து அவங்களோட காலாலேயே மிதித்து சோளத்தையும் தட்டையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஹெல்ப்பாக டக்ஸ் அண்ட் ஹென் வந்து அவங்களோட மூக்கை வச்சு ஒரு சோளமாக பொறுக்கி அந்த கூடைக்குள்ளே போட்டு அதை வந்து அவங்க சேமித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் வந்து ரொம்பவுமே கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதில் வந்து பாக்ஸர் வந்து நிறைய வேலைகளை தானாக வந்து முன் வந்து செஞ்சிச்சு. 2 பேர் செய்கிற வேலையை கூட பாக்ஸர் வந்து தனியாகவே வந்து பண்ணுச்சு. பாக்ஸர் வந்து ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணும். நைட்டே நம்ம நாளைக்கு என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதனால் பாக்ஸர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காலையில் ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தோன்றப்போ மார்னிங் ஹென்ஸ் கிட்ட சீக்கிரமாக வந்து எழுப்பி விடுங்க, நான் வந்து சீக்கிரமாக வேலை பார்க்க கிளம்பணும் அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ ஹென்ஸும் வந்து சீக்கிரமாக வந்து பாக்ஸர் எழுப்பி விட்டுரும்.
பாக்ஸர் வந்து சீக்கிரமாக வேலையை வந்து தொடங்கிடும். இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பாக்ஸர்கிட்ட இருந்து கிடச்சிட்டே இருந்துச்சு. அவங்களோட உருவத்துக்கும் அவங்களோட வலிமைக்கும் தகுந்த மாதிரியான ஒர்க்கை ஒரு சிலர் அவங்களே வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வேலையை பிரித்து எடுத்துக்குவாங்க. மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து இருந்தப்போ ஒரு அனிமல் வந்து மற்ற ஒரு அனிமல் கூட வந்து சண்டை போடுறது, பொறாமப்படுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து போனதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸுமே வந்து ரொம்ப அமைதியாக ஃப்ரெண்ட்லியாக வந்து மாறிட்டாங்க. ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமல் கூட வந்து சண்டை போடுறதே வந்து கிடையாது. இதெல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு கேட் வந்து இருக்கும், அது வந்து வேலை எதுவுமே செய்யாமல் ஓபி அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மோலி அந்த குதிரை வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப சோம்பேறி குதிரை. அது வந்து மார்னிங் சீக்கிரமாக அதனால் எந்திரிக்கவே முடியாது, எந்திரிக்கிறதுக்கும் அதுக்கு வந்து பிடிக்காது. இந்த 2 பேருமே எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு எப்படா வந்து போஸ்ட்மான் பண்ணுறது, இல்லை அதை செய்யாமல் எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வேலை வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரீசன் இருக்குது, அந்த ரீசன் இருக்குது, அதனால் நான் பண்ணல, இதனால் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து முக்கால்வாசி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பெஞ்சமின் வந்து அதோட ஒர்க்கை நல்லாவே பண்ணும். மிஸ்டர் ஜோன்ஸ் இருக்கப்பவும் அப்படி தான் அதோட வேலையை அது வந்து சரியாக பண்ணிடும். இப்போவும் அதே மாதிரி தான் அதோட வேலையை வந்து சரியாக பண்ணி முடிச்சிடும். ஆனால் என்ன, அதோட வேலையை பார்க்குறதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி அது வந்து சரியான உழைப்பாளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சண்டே வந்து ஹாலிடே, எல்லா அனிமல்ஸும் வந்து ஒர்க் பண்ணாது, எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. சண்டே மட்டும் ஃபுட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி அந்த டே வந்து ரொம்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. எவ்ரி சண்டே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளாக் வந்து ஏற்றுவாங்க. அதுதான் அந்த டேவோட தொடக்கம் மாதிரி. அந்த ஃப்ளாக் வந்து எப்படி அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் இருக்காங்களா, அவங்களோட பெட்ஷீட் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. க்ரீன் கலரில் இருக்கும், அது ஸ்னோபால் தான் அதை வந்து எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஃப்ளாக் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலர் பெயிண்டில் அனிமல்ஸோட கொம்பையும், அது ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும் அந்த கொம்பு, அனிமல்ஸோட கால்கள் இருக்கும்ல அதோட பாதங்கள், அதுவும் வந்து வரைஞ்சிட்டு இதுதான் நம்மளோட கொடியோட சின்னம் அப்படின்னு வந்து அதை சொல்லும். அந்த க்ரீன் கலர் ஃப்ளாகில் இந்த டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த ஃபார்மில் இருக்க ஒரு ட்ரீயில் வந்து இந்த கொடியை வந்து ஏற்றுவாங்க. எப்போவுமே வந்து சண்டே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக் வந்து ஏற்றுவாங்க. அந்த ஃப்ளாகுக்கு மீனிங் எல்லாம் கூட இருக்குது. க்ரீன் கலர் வந்து பசுமையை குறிக்கிறதாகவும், ஒயிட் கலர் பெயிண்டில் அவங்க பண்ணியிருக்காங்கல்ல அது வந்து அவங்களோட வெற்றியை குறிக்கிறதாகவும், அதே சமயம் அந்த அனிமல்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு வந்து ஸ்னோபால் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லும். எல்லாருமே அந்த ஃப்ளாகை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி. ஃப்ளாக் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் கிரைன் ஸ்டோரேஜில் ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் வந்து எதுக்கானது அப்படின்னா, நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம், எப்படி நம்ம செயல்பட போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு திட்டத்துக்காக தான் அந்த மீட்டிங்கே நடக்கும். இதில் ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் தான் வந்து அதிக முடிவுகளை வந்து எடுப்பாங்க. மற்ற அனிமல்கள் வந்து அவ்வளோ வந்து ஒப்பீனியன்ஸோ அவங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் இவங்க 2 பேர் தான் வந்து முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. இதில் எந்த ஒரு முடிவை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஓட் பேஸில் வந்து ஓட் போடுறது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் மற்ற அனிமல்ஸ்க்கு சுயமாக யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கான நாலேஜ் வந்து கிடையாது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்றத அந்த மீட்டிங்கில் வந்து அப்பப்போ வெளிப்படும். அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு யூனிட்டி இல்லை அப்படின்றத வந்து தெளிவாக தெரியும். இருந்தாலும் அவங்க 2 பேரும் தான் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்த நடத்தலாம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. முக்கியமாக எல்லாரும் அனிமல்ஸ்க்கும் எது தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓட் பேஸில் வந்து அந்த முடிவுகள் வந்து எடுக்கப்படும். இப்போ வந்து எதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா, கார்டனுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும். அது வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அனிமல்ஸ்க்கு வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு ரூமாக வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். அதில் வந்து என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, அனிமல்ஸ் வந்து எல்லா அனிமல்ஸும் ஒரே மாதிரி கிடையாது, அப்புறம் எப்படி எல்லா அனிமல்ஸ்க்கும் ஒரே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு அனிமலுக்கும் ஒரு பாடி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஒரு அனிமலுக்கும் ஆயுட்காலங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்போ எப்படி ஒரே மாதிரி இவ்வளோ இந்த வயசு தான் நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வயசு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் வந்து அங்கே போயிட்டுருக்கும். அதனால் அந்த ஆர்கியூமெண்ட்டோட எண்டில் வந்து என்ன முடியும் அப்படின்னா, எந்தெந்த அனிமல்ஸ்க்கு எவ்வளோ வயசு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக தான் வந்து அவங்க கணக்கெடுத்து அப்படி தான் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த முடிவெடுப்பாங்க. அந்த மீட்டிங் வந்து அதோடு முடிஞ்சிருது. எல்லா மீட்டிங் முடிகிறப்போ பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற சாங்கை வந்து பாடி தான் அந்த மீட்டிங்கே வந்து முடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து சாங்கை வந்து பாடுறாங்க. அந்த மீட்டிங்கும் வந்து முடிஞ்சிருது. ஒரு ஸ்டோரேஜ் ரூமை அவங்களோட ஹெட் ஆஃபீஸாக வந்து மாற்றிடுறாங்க.
மிஸ்டர் ஜோன்ஸ் வீட்டிலேருந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபார்மிங் எப்படி பண்ணணும், ஃபார்மிங்க்கு தேவையான விஷயங்களெல்லாம் எப்படி பண்ணணும், அந்த மாதிரியான ஒர்க்கு பற்றியான விஷயங்கள் எல்லாமே வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னோபால் வந்து எல்லா அனிமல்ஸையும் டீமாக வந்து பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தனித்தனி டீமாக பிரித்து அவங்கக்கிட்ட வேலை வாங்குறதுல ஸ்னோபால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுச்சு. ஹென்ஸ்க்கு வந்து எக் ப்ரொடியூஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கவுஸ்க்கு வந்து க்ளீன் டெயில் லெக்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் கொடுத்தாங்க. வைல்ட் காம்ரேடரி எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அது வந்து எதுக்கு அப்படின்னா அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா அங்கே நிறைய பொருள்களை கடித்து சேதப்படுத்துகிற ரேட் அண்ட் ரேபிட்க்கு வந்து ரீஎஜுகேட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு வைல்ட் காம்ரேடரி எஜுகேஷன் கமிட்டி வந்து இருந்துச்சு. ஷீப்க்கு வந்து ஒயிட்டர் வுல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய டீம் வந்து அந்த ஃபார்மில் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயமா வந்து அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த டீம்ஸ் எல்லாம் விடவும் ரொம்ப முக்கியமான விஷயத்த ஸ்னோபால் வந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தது. முக்கியமாக எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அதை சொல்லி கொடுத்துச்சு. இதில் நிறைய டீம் வந்து க்ரியேட் பண்ணாங்கல்ல, அதில் நிறைய என்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வைல்ட் காம்ரேடரி எஜுகேஷன் கமிட்டின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுல, அந்த டீம் வந்து ஃபெயிலியர்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரேட் அண்ட் ரேபிட் வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்களோட ஹேபிட்டை வந்து மாற்றிக்காமல் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. இப்போது கேட் வந்து பக்கத்தில் இருக்க பேர்ட்ஸ் கிட்டே இப்போ நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, அதனால நீ வந்து என் கை மேலே வந்து உட்காரு அப்படின்னு வந்து அது சொல்லுது. ஆனால் பேர்ட்ஸ் வந்து சூதரிச்சுக்கிட்டு இது வந்து நம்ம கையில் உட்காந்தோன்னா நம்மளையே வந்து முழுங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சூதாரிச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வரல. ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லா அனிமல்ஸும் எழுதுறதும் படிக்கிறதும் மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இலையுதிர் காலமும் வந்துருச்சு. அப்போ எல்லா அனிமல்ஸ்க்கும் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் முக்கால்வாசி தெரிஞ்சிருச்சு. பிக்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நல்லாவே படிக்க தெரியும். டாக்ஸ்க்கு வந்து நல்லா படிக்க தெரிஞ்சாலும் அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸை மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் அது எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே இல்லை. அடுத்து ஷீப். மியூரியல் வந்து அதுக்கு நல்லாவே படிக்க தெரியும். டாக்ஸ் விட நல்லா படிக்க தெரியும். ஸோ அது வந்து ஃப்ரீ டைமில் மற்ற அனிமல்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து கற்றுக் கொடுக்கும். பெஞ்சமின் பிக்ஸ் மாதிரியே நல்லா படிக்க தெரிஞ்சாலும் அது எங்கேயுமே அதை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி படிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்காக வந்து எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்காது. கிளவர். அது வந்து தனித்தனியான லெட்டர்ஸ் வந்து படிக்க தெரியும். பட் வேர்ட்ஸாக படிக்க தெரியாது, சென்டென்ஸாக வந்து வாசிக்க தெரியாது. அதுக்கு கிளவர் அப்படி இருக்கும். அடுத்து பாக்ஸர். பாக்ஸருக்கு வந்து ஃபஸ்ட் 4 லெட்டர்ஸ் தான் தெரியும். மற்றபடி அதுக்கு எதுவுமே தெரியாது. அது படிக்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணும். ஃபஸ்ட் 4 லெட்டர்ஸ் மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 4 லெட்டர்ஸ் வந்து படிக்கும். அப்படி படிக்கிறப்போ ஃபஸ்ட் 4 லெட்டர்ஸ் வந்து அதுக்கு மறந்து போயிடும். கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த ஃபஸ்ட் 4 லெட்டர்ஸையே வந்து அது மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து மோலி ஹார்ஸ். அது வந்து அதோட நேம்க்கு தேவையான லெட்டர்ஸை மட்டும்தான் நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கற்றுக்குச்சு. வேறு எதையுமே நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஹென்ஸ் அண்ட் டாக்ஸா. அப்புறம் ஒரு சில ஷீப்ஸ்க்கு வந்து 7 கமாண்ட்மெண்ட்ஸை மெமரைஸ் பண்ணுறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஃபஸ்ட் லெட்டரை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறமும் கூட அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியலை அப்படின்றதுக்காக ஸ்னோபால் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸை சுருக்கி சின்னதாக மாற்றிடலாம், அப்போ எல்லாத்துக்குமே மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எப்படி சுருக்கி தரலாம் அப்படின்னு சொல்லி வந்து அது பார்த்துட்ருக்கோம். ஃபைனலாக அந்த 7 கமாண்ட்மெண்ட்டை சுருக்கி 4 legs குட் 2 legs பேட் அப்படின்ற ஒரு கோட்டாக வந்து அதை மாற்றிடுறாங்க. 7 கமாண்ட்மெண்ட்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து இது. அந்த டைமில் அங்கே இருந்த ஹென்ஸ், டக்ஸ், அதுக்கப்புறம் புறாக்கள், இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே வந்து ஸ்னோபால் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுது. ஏன்னா 2 கால் இல்லாமல் பேட் அப்படின்னு சொன்னோன்னா நீ எங்களையும் தான் நீ வந்து பேட்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே சண்டை போட ஆரம்பித்தாங்க. அப்போ ஸ்னோபால் வந்து சொல்லிச்சு அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸில் விங்ஸ் இருக்க எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து இருக்கும். இப்போ வந்து உங்களோட விங்ஸை கூட நான் கால்களாக தான் கன்சிடர் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து 4 கால் இருக்குது, உங்களுக்கு வந்து விங்ஸையும் சேர்த்துனா 4 கால் ஆயிரும். இப்போ உங்களுக்கும் 4 கால்கள் ஆயிடுச்சு, அதனால் நீங்களும் வந்து குட் தான், இதில் பேடுன்னு வராது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துச்சு. இந்த சமாதானத்தை ஏற்றுக்க முடியாட்டியும் அவங்க வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸில் இறகுகள் இருக்க எல்லாமே வந்து குட் அப்படின்னு இருக்கும். அதனால் வந்து அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணாமல் விட்டுடுறாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் எல்லா பேர்ட்ஸும் சைலண்ட்
சைலண்ட் ஆகிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. படிக்க முடியாமல் இருந்த அனிமல்ஸ் கூட இந்த கோட்ஸை ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிடுறாங்க. எகெயின் அண்ட் அகெயின் 4 legs குட் 2 legs பேட் அப்படின்றத பாடிக்கிட்டே வந்து அங்கே இருந்தாங்க. முக்கியமாக இந்த செம்மறி ஆடுகளுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் வந்துட்டு அதை வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் கிரைன் ஸ்டோரேஜில் இந்த சென்டென்ஸையும் வந்து பெருசாக எழுதி வச்சிடுறாங்க. முன்னாடி வந்து அந்த 7 commandments இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு பக்கத்துலேயே இந்த விஷயத்தையும் வந்து அவங்க எழுதி வச்சிடுறாங்க. ஸ்னோபால் அமைச்ச இந்த கமிட்டி மேலேயும் அந்த டீம் மேலேயும் நெப்போலியனுக்கு வந்து ஒரு பெரிய விருப்பமே இல்லை. அதில் பெரிய ஈடுபாடும் கிடையாது. ஏன்னா சின்ன அனிமல்ஸ்க்கு கற்றுக் கொடுத்தா தான் வந்து அதோட எஃபெக்டிவ் நிறையா இருக்கும், பெரிய ஒரு வீரியமாக அது வந்து இருக்கும். அதுவே பெரிய அனிமலுக்கு சொல்லி கொடுத்தா அதில் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு வந்து அது நினைக்குது. அதுக்கப்புறம் அறுவடை காலமும் வந்து முடிஞ்சிருது. ப்ளூபெல் அண்ட் ஜெஸி அந்த டாக்ஸ் வந்து குட்டிகளை போடுறாங்க. இந்த 2 டாக்ஸும் சேர்த்து மொத்தமாக 9 குட்டிகளை வந்து போடுறாங்க. இதில் வந்து கொஞ்சம் பெருசாகி கண்ணு முழிச்சு நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த குட்டிகளை வந்து நெப்போலியன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நான் படிக்க எழுத எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லித்தரேன், இவங்களை வந்து என்னோடய கண்ட்ரோலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸோட குட்டிகளை வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து ஒரு அனிமல்ஸை கட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண ரூமை எடுத்து அந்த ரூமோட டாப்பில் வந்து பரன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவை வந்து யூஸ் பண்ணிக்குது. இந்த குட்டிகளெல்லாம் கொண்டு போய் அது மேலே உட்கார வச்சுட்டு அதுக்கு தேவையான ஃபுட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் எழுத படிக்க சொல்லித்தரது, அந்த மாதிரி அதுகளை அங்கேயே வந்து குட்டிகளை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த ரூமில் இருந்து அந்த டாக்ஸை வந்து வெளியவே விடாது. கொஞ்ச நாளில் அங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 9 குட்டி பிறந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க எல்லாருமே அந்த குட்டிகளை வந்து மறக்கறக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக வந்து பால் காணாமல் போச்சு இல்லையா, அதோட மர்மம் இப்போ தான் வந்து வெளியே வருது. அது என்னென்னா, பிக்ஸோட ஃபுட்டில் தான் வந்து அந்த மில்க் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க தான் அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றது வந்து இப்போ வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி கார்டனில் வந்து நிறைய ஆப்பிள்கள் வந்து பழுத்து கீழே விழுந்துச்சு. அந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்பிள்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஆப்பிள்ஸ் வந்து பிக்ஸோட ஃபுட் வச்சுருக்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. இதை வந்து பார்த்து எல்லா அனிமல்ஸும் மாற்றி அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்தில் பிக்ஸ் எல்லாமே வந்து யூனிட்டியை வந்து காட்டுறாங்க. முன்னாடி வந்து நெப்போலியனுக்கும் ஸ்னோபாலுக்கும் வந்து ஆகாது, மாற்றி வந்து பேசிக்குவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாம் யூனிட்டியாக செயல்பட்டு அந்த ஆப்பிள்ஸை அவங்களே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க. இங்கேயும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து எல்லா பிக்ஸும் வந்து இந்த விஷயத்தில் ஒன்றா இருக்காங்க. இப்போ வந்து ஸ்குயிலர் எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுது. உங்களுக்கே தெரியும் ஸ்குயிலர் பற்றி, அது ஆர்கியூமெண்ட்னு வந்துருச்சுன்னா அதுதான் சரின்னு வந்து அதை நிரூபிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அது வந்து ஆர்கியூமெண்ட்டில் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணி ஒருத்தங்களை வந்து நம்ப வச்சிரும். அவ்வளோ பேச்சு திறமை இருக்குதுன்னு நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்து பேச ஆரம்பிக்குது. ஸ்குயிலர் வந்து இப்போது மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் இப்போ வந்து பிக்ஸ் வந்து செல்ஃபிஷாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் மட்டும் ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உடல் உழைப்பு போடுறவங்க, நாங்கள் வந்து மூளை உழைப்பு போடுறவங்க, எங்களுக்கு வந்து சிந்தனை திறன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் யோசிக்க எங்களுக்கு பசி எடுக்கும். அதனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரியான விஷயத்த சாப்பிட வேண்டியதாக இருக்குது. மில்க் அண்ட் ஆப்பிளில் கிடைக்கிற விட்டமின்ஸ் வந்து பிக்ஸோட உடம்புக்கு தேவைப்படுது. அப்போ தான் வந்து நல்லபடியாக இந்த ஃபார்மை வந்து ரன் பண்ண முடியும், இல்லாட்டி இந்த ஃபார்மை வந்து ரன் பண்ணுறது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். இதை நாங்கள் சாப்பிட்றது இந்த ஃபார்மோட நிர்வாகம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மட்டுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த ஃபார்ம் நல்லா இருந்தால் தான் அந்த ஃபார்மில் இருக்க நீங்களும் வந்து நல்லா இருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட கடமையிலிருந்து தவறிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஒழுக்கமாக ரன் ஆகாது. அந்த மாதிரி ஒழுக்கமாக ரன் ஆகலை அப்படின்னா மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வந்துடுவார், நம்மளை மறுபடியும் முதல்ல இருந்து ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அவரோட ஆட்சியிலே எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அது மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட்டு வந்து அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா, மில்க் அண்ட் ஆப்பிள் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து உள்ளே வந்துடுவார். எகெயின் அவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே எல்லா அனிமல்ஸும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாங்க. ஏன்னா மிஸ்டர் ஜோன்ஸ் இருக்கப்போ கட்டி வைக்கிறது இல்லை, அவங்கள வந்து இண்டிபெண்ட்டாகவே விட மாட்டாங்க, அடித்து துன்புறுத்தெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து போயிருமோ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பயப்படுறாங்க. இப்போ பாலும் ஆப்பிளும் வந்து பெரிய விஷயமாகவே அவங்களுக்கு வந்து தெரியல. மிஸ்டர் ஜோன்ஸ் இங்கே வராமல் இருந்தாலே போதும், இப்போ என்ன பிக்ஸ் தான் வந்து இங்கே இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா உணவு கொடுக்கறதுனால எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த அப்படியே அமைதியாக விட்டுறாங்க. ஸ்குயிலர் நினச்ச மாதிரியே எல்லா அனிமல்ஸும் மேனிப்புலேட் பண்ணிருச்சு. அதோட மிஷனில் வந்து அது சக்ஸஸ் ஆயிடுச்சு.
சாப்டர் 4 சம்மர் வர்றதுக்குள்ளேயே இந்த அனிமல் ஃபார்ம் பற்றின விஷயம் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் 2 பேருமே வந்து அனிமல் ஃபார்மில் இருக்க பேர்ட்ஸ் கிட்ட பக்கத்தில் இருக்க ஃபார்முக்கு போய் நம்மளோட புரட்சியை பற்றியும் இந்த புரட்சியில் வெற்றி பெற்றதை பற்றியும் சொல்லு, முக்கியமாக அந்த ஃபார்மில் இருக்க எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து புரட்சியை வந்து தூண்டி விடுற மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற சாங்கை வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடு அப்படின்னு வந்து அது சொல்லுது. அந்த டைமில் மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து ரெட் லைன்ற பாரில் வந்து உக்காந்துருக்காரு. வில்லிங்டனில் வந்து அது இருக்குது. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு மற்ற ஃபார்மோட ஓனர்ஸ் கிட்ட இந்த மாதிரி என்னோடய ஃபார்மில் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவர் எல்லாத்துக்கிட்டையும் புலம்பிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து பார்க்குற எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு எனக்கு அப்படின்னு வந்து அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற ஃபார்மோட ஓனர்ஸ் வந்து மிஸ்டர் ஜோன்ஸ் கிட்ட உனக்கு நடந்தது எல்லாமே அநியாயம்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன்வரவே கிடையாது. அவர் மூலியமாக நம்மளுக்கு வேறு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்தாங்களே தவிர உண்மையாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க யாருமே நினைக்கல. அந்த பக்கத்தில் வந்து 2 ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அந்த 2 ஃபார்மோட ஓனர்ஸ்க்குமே ஒருத்தர் வந்து பிடிக்காது. அவங்க 2 பேத்துக்கும் ஒத்தே வராது. 2 ஃபார்மோட ஓனர்ஸும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணி அது மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கும்னு தெரிஞ்சால் கூட அந்த லாபத்துக்காக கூட அவங்க 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்க, ஒன்று சேர முன்வரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட லாபமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரியான மனநிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஒன்று வந்து ஃபாக்ஸ்வுட் ஃபார்ம், 2வது வந்து பிஞ்ச்ஃபீல்ட் ஃபார்ம். 2மே வந்து அவங்களோட மேனர் ஃபார்ம், அதாவது இப்போ அனிமல் ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து ஃபாக்ஸ்வுட் ஃபார்மை பற்றி பார்த்துடலாம். ஃபாக்ஸ்வுட் ஃபார்ம் வந்து சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பத்தாமல் முட்புதர்களெல்லாம் வளர்ந்துருக்கும். ஃபாக்ஸ்வுட் ஃபார்மோட ஓனர் வந்து மிஸ்டர் பிளிங்டன். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் மீன் பிடிக்க போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஹண்டிங்க்கு போயிடுவார். அதிக நேரம் இதுக்கே தான் வந்து செலவிடுவார். அடுத்து வந்து பிஞ்ச்ஃபீல்ட் ஃபார்ம், அதோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நல்ல மெயின்டெனன்ஸ் வந்து அந்த ஃபார்முக்கு இருக்கும். பிஞ்ச்ஃபீல்ட் ஃபார்மோட ஓனர் வந்து மிஸ்டர் ஃபெட்ரிக். அவர் வந்து ரொம்பவுமே இன்டெலிஜென்ட். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்கெயின் பண்ணுறதுல ரொம்ப திறமைசாலி. ஏதாவது ட்ரேட் வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சன் தான். அனிமல் ஃபார்மோட விஷயத்தை கேட்டு இந்த 2 ஃபார்மோட ஓனர்ஸும் கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க. அவங்களோட ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ்க்கு இந்த நியூஸ் வந்து போய் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூஸை எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு ஃபார்மை எப்படி பிக்ஸ் வந்து நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வந்து 15 days கூட தாண்டாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அனிமல் ஃபார்மோட நேமை மாற்றினாலும் எல்லாருமே வந்து இப்போவும் மேனர் ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அனிமல் ஃபார்மாக அது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. ஃபார்மில் வந்து மனுஷங்க இல்லை அப்படின்னா அனிமல்ஸ் வந்து ஒன்றா அடிச்சுக்கிட்டு செத்துரும். அப்படி இல்லைனா ஃபுட் இல்லாமல் எல்லாமே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு டாக் வந்து அந்த ஃபார்ம்லேருந்து ஓடி வரும். அதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து ஓகே, இது மாதிரியெல்லாம் இல்லை, நாம் நினைக்கிற மாதிரி அங்கே எதுவுமே நடக்கல அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நம்மளோட ஃபார்மில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, எல்லா அனிமல்ஸ்க்கும் இந்த மாதிரியான விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு மாதிரி அவங்களோட ஃபார்மில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ் கேட்குற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, அனிமல் ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப துன்புறுத்துறதாகவும், அந்த ஃபார்மில் இருக்க எல்லா அனிமல்ஸும் ஒரு அனிமல் இன்னொரு அனிமல் கில் பண்ணி சாப்பிட்றதாகவும் வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பியை காய வச்சு சூடு வந்து போடுறாங்க. வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிற விலங்குகளுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சூடு போடுறதா வந்து பேசிக்கிறாங்க. இயற்கைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அனிமல் ஃபார்மில் இருந்து வந்த பேர்டு வந்து அந்த ஃபார்மில் இருக்க கேட் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். அனிமல் ஃபார்மில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபார்மில் இருக்கிற அனிமல் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஓனர் வந்து பொய் சொல்கிறாங்க, சும்மா ஏமாத்துறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக வந்து அனிமல் ஃபார்மில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த பேர்ட் நம்மக்கிட்ட சொல்லிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு அதை ரொம்ப பெரிய விஷயமா வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அனிமல் ஃபார்ம்லேருந்து வந்த பேர்ட் வந்து சொன்ன விஷயத்தினால இப்போ இங்கே இருக்க எல்லா அனிமல்ஸ் கிட்டேயும் ஒரு புரட்சியை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அமைதியாக இருக்க கவுஸ் கூட ஆக்ரோஷமாக வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் செம்மறி ஆடுகள் வந்து வேலியெல்லாம் தாண்டி போய் தானிய பயிர்கள் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பசுக்கள் எல்லாம் வந்து பசு வாளி இருக்கும்ல பால் கறக்கிறதுக்கு, அந்த வாளியெல்லாம் வந்து எட்டி உதச்சி தள்ளிடுச்சுங்க. குதிரைகள் வந்து அவங்க மேலே சவாரி பண்ணுவாங்கள்ல அந்த மனுஷங்களெல்லாம் வந்து இழுத்து கீழே வீசுது. அந்த மாதிரி அனிமல் வந்து அனிமல் ஃபார்மில் இருக்க மாதிரி
புரட்சியை வந்து இங்கேயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ இருக்க ஃபார்மில் இருக்க எல்லா அனிமல்ஸும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பீஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டுன்ற சாங்கை வந்து எல்லா அனிமல்ஸும் அங்கேயும் பாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்குற ஹியூமன்ஸ் வந்து பாட்டு பாடுற எல்லா அனிமல்ஸையும் அடிக்கிறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க. அப்படி இருந்தாலுமே அப்பப்போ புறாக்கள் வந்து உயரமான மரத்து மேலே உட்காந்துட்டு அந்த பாட்டை வந்து பாடுறது, இல்லை வந்துட்டு எல்லா அனிமல்ஸும் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து சாங்கை வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து அவங்க பாடிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இந்த அனிமல்ஸ் வந்து அடங்காமல் பாடுறத பார்த்தப்போ அந்த ஃபார்மோட ஓனருக்கு வந்து தெரிய வருது, இது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது, இது வந்து நம்மளோட அழிவோட ஆரம்பம் தான் இது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த. அக்டோபர் மந்த்தும் வந்துருச்சு, சோளம் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து புறாக்கள் எல்லாமே பரபரப்போட வேகமாக வந்து ஃபார்மை நோக்கி பறந்து வருது. அந்த பரபரப்புலேயே வந்து தெரியுது மிஸ்டர் ஜோன்ஸ் தான் வந்து எகெயின் இந்த ஃபார்மை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் ஜோன்ஸ் அவங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா ஃபாக்ஸ்வுட் ஃபார்மோட ஓனர் பிளிங்டன், அதுக்கப்புறம் வந்து பிஞ்ச்ஃபீல்ட் ஃபார்மோட ஓனர் ஃபெட்ரிக், அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபார்மை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வர்றாங்க. அப்படி வர்றப்போ மிஸ்டர் ஜோன்ஸ் கையில் வந்து துப்பாக்கி இருக்குது, மற்ற எல்லாத்து கையிலையும் வந்து தடிகள் அப்புறம் ஆயுதங்கள்லாம் வந்து அவங்க கையில் வந்து வச்சுருக்காங்க அனிமல்ஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக. இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்து தெரியும், அதனால எல்லாருமே ப்ரிப்பேர்டாக தான் வந்து இருந்தாங்க. ஸ்னோபால் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஜூலியஸ் சீசர் புக்கு வந்து கிடச்சிது. அதில் வந்து எப்படி வார்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து அதில் படித்து அது தெரிஞ்சுக்கிச்சு. ஸ்னோபால் வந்து சொல்கிற விஷயத்த அனிமல்ஸ் எல்லாமே அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணனா அந்த வாரில் வந்து எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அது எல்லாத்துக்கிட்டேயும் வந்து மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்கு. அதனால் வந்து இப்போது மிஸ்டர் ஜோன்ஸோட டீமை வந்து எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போது ஸ்னோபால் கைட் பண்ண எல்லா அனிமல்ஸும் அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாரில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நம்புகிறாங்க. இப்போ வந்து மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்னோபால் வந்து ஒரு விஷயமா வந்து சொல்லுது, நீங்கள் போங்கன்ற மாதிரி ஒரு விஷயமா வந்து சொல்லுது. அது ஆர்டர் போட ஒரு அனிமல்ஸாக வந்து செய்ய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயமா என்ன நடக்குது அப்படின்னா, அனிமல் ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தெரிஞ்ச உடனே அங்கேருந்து எல்லா பேர்ட்ஸும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு புறாக்கள் வந்து மனுஷங்களோட தலைக்கு மேலே வந்து வட்டம் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்து புதர்களில் ஒளிஞ்சிட்டு இருந்த டக்ஸ் வந்து அந்த ஹியூமன்ஸை வந்து கொத்த ஆரம்பிக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க கடந்து முன்னாடி வந்துடுறாங்க. அவங்க கையில் இருக்க குச்சிகளை வச்சே வந்துட்டு இந்த வாத்தையும் இந்த புறாக்களையும் வந்து விரட்டிட்டு வந்து வந்துடுறாங்க. அடுத்த கட்டமாக மியூரியல் அண்ட் பெஞ்சமின் இவங்க 2 பேருமே வந்துட்டு மிஸ்டர் ஜோன்ஸ் அண்ட் அவங்க டீமை வந்து முற்றுறது, கடிக்கிறது, உதைக்கிறது, அவங்களால எப்படியெல்லாம் அட்டாக் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் மிஸ்டர் ஜோன்ஸ் அண்ட் அவங்க டீம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற மாதிரியே தெரில. இவங்க வந்து கொண்டு வந்த குச்சி, அதுக்கப்புறம் அவங்களோட ஷூ காலில் வந்து இவங்களெல்லாம் வந்து அடித்து துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னோபால் வந்து என்ன சொல்லணும்னா, அவங்கக்கிட்ட இருந்து பின்வாங்கி வந்துருங்க அப்படின்றத வந்து அவ சொல்லும். அப்போது மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து அவங்களோட டீம் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதுக்கே பயந்து ஓடினானா இப்போ நம்மளோட ஃபார்மை நம்ம ஈஸியாக வந்து டேக் ஓவர் பண்ணி போயிடலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து நினச்சிட்டு இந்த அனிமல்ஸ் திரும்பி ஓடி வருதுல அவங்கள துரத்திட்டே வந்து ஃபார்முக்குள்ளே வந்து உள்ளே வந்துடுறாங்க. இதை தான் ஸ்னோபாலும் எதிர்பார்த்துச்சு. அதே சமயத்தில் மாட்டுத்தொழுவத்தில் இருந்த பசுக்கள், 3 குதிரைகள், அதுக்கப்புறம் பிக்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே டைமில் மிஸ்டர் ஜோன்ஸ் அண்ட் அவங்க டீமை பார்த்து ஓடி வராங்க. இதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு ஒருத்தரும் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து அனிமல்ஸ் அட்டாக் பண்ணாங்க. அதனால வந்து அனிமலை ஜெயிச்சு ஒரு கட்டமாக வந்து முன்னேறி வர முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து எல்லோரும் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அதனால அனிமல்ஸ்க்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வந்து இருந்துச்சு. ஸ்னோபால் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டுட்டு அது மட்டும் வேடிக்கை பார்க்காம ஃபர்ஸ்ட் ஆளாக போய் அதை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்குது. அது வந்து மிஸ்டர் ஜோன்ஸை வந்து அட்டாக் பண்ண ஓடி வருது. இதை பார்த்ததுனையும் ஜோன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கன் எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்னோபாலோட முதுகை அந்த குண்டு வந்து தொலைச்சிட்டே போய் பின்னாடி இருக்க செம்மறி ஆட்டில் பட்டு அந்த செம்மறி ஆடு வந்து செத்து போயிடுது. அந்த டைமில் ஸ்னோபால் வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓடி போய் மிஸ்டர் ஜோன்ஸை வந்து அட்டாக் பண்ணுது. அவர் போய் சாணி குழியில் வந்து விழுந்துடுறாரு. அதே மாதிரி தான் இந்த சைடில் வந்து பார்த்தா பாக்ஸர் வந்து எல்லாரையும் உதச்சி தள்ளிட்டு இருக்கு. ஃபாக்ஸ்வுட் ஃபார்ம்லேருந்து வந்த ஒரு யங்மேனை வந்து அது உதச்சி தள்ளுது. அவர் போய் சேத்துல வந்து விழுந்துடுறாரு. இதை பார்க்குற எல்லாரும் அந்த ஃபார்மை டேக் ஓவர் பண்ணணுன்னு வந்த பாதி பேர் வந்து விட்டுட்டு வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பாதி பேர் வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே இருந்து சண்டை போடணுமா இல்லை நாமளும் வந்து இவங்க கூடயே ஓடிடணுமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து அனிமல் வந்து எப்படி சொல்கிறது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் எவ்வளோ ஃபோர்ஸாக அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போது எல்லாருமே வந்து தப்பிச்சு எப்படிடா ஓடுறது அப்படின்னு சொல்லி தான் ஓடுறாங்க. பாதி பேரெல்லாம் வயலில் இறங்கி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அனிமல்ஸ் எப்படி வந்து அட்டாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. கேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தரோட
தலை மேலே குதித்து அவங்களோட கழுத்தில் நகத்தை போட்டு வந்து கீறுது. அப்போ அவர் வந்து விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் உயிர் பழைச்சா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எல்லாருமே தெரித்து ஓடிடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டு வரைக்குமே வந்து துரத்திட்டு போய் வெளியே அனுப்பினதுக்கப்புறம் தான் வந்து எல்லா அனிமல்ஸும் உள்ளே வராங்க. கேட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸர் ஒரு யங்மேனை உதச்சி கீழே தள்ளி அவர் வந்து சேத்துல விழுந்திருப்பார்ல, அவர் வந்து எந்திரிச்சிருக்கவே மாட்டார். அவரை எழுப்புறதுக்கு பாக்ஸர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணும், எழுப்புறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கும். ஆனால் அவர் வந்து எந்திரிக்கவே மாட்டார். அவர்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இருக்காது. அதுக்கப்புறம் பாக்ஸர் வந்து நினைக்கும், ஓகே இவன் வந்து செத்துட்டான், பாவம் நான் வந்து ஒருத்தரை கொன்னுட்டேன் அப்படின்னு வந்து அது சொல்லும். நான் வந்து விரட்டணும்னு நினச்சி தான் அவங்கள வந்து உதச்சேன், ஆனால் வந்து அவர் சாவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அது ரொம்ப கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணும். என்னோட காலில் இருக்க ராடம் இருக்குல்ல, இரும்பு ராடம் போட்டிருப்பாங்க, அது வந்து நான் மறந்துட்டேன், அதனால் நான் வேகமாக உதச்சங்காட்டி அவர் வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவுமே புலம்புது. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸ்னோபால் வந்து அதோட உடம்புல பிளட் ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட பாக்ஸருக்கு வந்து அதை ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி போரில் இது மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாம் சகஜம்தான், இது வந்து நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லும். இருந்தாலும் வந்து பாக்ஸருக்கு அதை ஏற்றுக்கவே முடியாது, டாலரேட்டே பண்ண முடியாது. நான் எந்த ஒரு உயிரையுமே எனக்கு கொல்றது வந்து பிடிக்காது, அது எனக்கு எதிரியாக இருக்க மனுஷங்களோட உயிராக இருந்தாலும் எனக்கு அதை கொல்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுகிட்டே வந்து அது பேசும். அதுக்கப்புறம் வந்து மோலி எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த மோலியை காணாமல் போயிருப்பாங்க. மோலியை ஒரு வேளை வந்து மனுஷங்க பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோ, அவளை கடத்திட்டு போயிருக்கலாம், இல்லை அவளை வந்து கொன்று இருக்கலாம், இல்லை அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த மோலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கும்ல, அதோட ரூமுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அது வந்து வெளியவே வராமல் அங்கேயே வந்து படுத்துட்ருக்கோம். ஏன்னா எதனால் அது ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னா, மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து கன்னை யூஸ் பண்ணார்ல, அந்த புல்லட் சவுண்ட் கேட்டதுலேருந்தே வந்து நமக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அது ஓடி போய் அதோட ரூமில் வந்து ஒளிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து மோலியை கண்டுபிடிச்சி அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ தான் எல்லா அனிமல்ஸ்க்குமே உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஓகே மோலி வந்து சேஃபாக தான் இருக்கா, நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி அந்த அனிமல் ஃபார்மில் இருந்த எல்லா அனிமல்ஸுமே இருக்காங்களா, இல்லை யாராவது கம்மியாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பார்த்துக்குவாங்க. எல்லா அனிமல்ஸுமே இருக்கும், எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த டைமில் அந்த யங்மேன் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. ஏன்னா அவர் வந்து சாகெல்லாம் கிடையாது, பாக்ஸர் உதச்சப்போ அவர் மயங்கி மட்டும்தான் விழுந்திருந்தார், அதனால அவர் செத்துட்டாருன்னு எல்லா அனிமல்ஸும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து அவர் தப்பிச்சு ஓடிட்டார். இதை பார்த்த உடனே பாக்ஸருக்கு அப்பாடா ஒரு உயிரை நான் கொல்லலை, அவர் வந்து தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரை முக்கால்வாசி தூரம் துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா அனிமல்ஸும் உள்ளே வராங்க. இப்போது பாக்ஸருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, நான் ஒரு உயிரை கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து வந்த எல்லா மனுஷங்களையுமே இந்த அனிமல்கள் வந்து ஓட விட்டுருச்சு. அங்கே இருந்த எல்லா அனிமல்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட ஃபார்மை அவங்களே வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டையில் நடந்தது, நான் இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து அட்டாக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெற்றி விழா வந்து நடக்குது, அதில் வந்து கொடியேற்றுறாங்க. அதுக்கப்புறம் கொடியேற்றி முடிச்சதுக்கப்புறம் பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து சாங்கை வந்து பாடுறாங்க எல்லா அனிமல்ஸும். எகெயின் அண்ட் எகெயின் அந்த சாங்கை வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டையில் டெத் ஆச்சுல ஒரு செம்மறியாடு, அதை எடுத்துகிட்டு போய் நல்லடக்கம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதே இடத்துல மரம் வந்து நட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னோபால் அந்த இடத்துலயே நின்றுட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குது. இந்த மாதிரி செம்மறியாடு உயிர் தியாகம் பண்ணுச்சுல, அந்த மாதிரி நம்மளை யாராவது ஹார்ம் பண்ண வந்தாங்க அப்படின்னா, இல்லை நம்மளோட இந்த ஃப்ரீடமை வந்து எடுத்துக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம உயிரை கொடுத்தாவது இந்த செம்மறியாடு மாதிரி நாம் வந்து நம்மளோட சுதந்திரத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அது எல்லாத்துக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டில் வந்து நல்லா செயல்பட்ட எல்லாத்துக்கும் வந்து அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதில் வந்து அனிமல் ஹீரோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற அவார்டை பாக்ஸர் அண்ட் ஸ்னோபால் வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா சண்டை போட்டதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மெடல் வந்து கொடுக்குறாங்க. அந்த மெடலை வந்து சண்டேஸ் அண்ட் ஸ்பெஷல் டேஸில் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டேயில் இறந்துச்சுல ஒரு செம்மறியாடு, அந்த செம்மறியாட்டுக்கும் அவார்ட் வந்து கொடுக்குறாங்க. அனிமல் ஹீரோ செகண்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு அவார்ட் வந்து அதுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நடந்த பேட்டிலுக்கு வந்து என்ன நேம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப நேரம் போகுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பேட்டில் ஆஃப் த கவு ஷீல்டு அப்படின்னு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த மாட்டு தொழுவத்தில் தான் வந்து அங்கிருந்த எல்லா பீப்புள்ஸுமே வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. அந்த பிரிஞ்சு போனதுனால தான் வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறிச்சு. அதனால் வந்து இந்த பேரை வந்து அதுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து அந்த ஃபைட்டில் அவரோட கன்னை வந்து அங்கேயே போட்டுட்டு ஓடி இருப்பார். அந்த கன்னை வந்து இப்போ அனிமல்ஸ் வந்து தேடி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட கன்னுக்கு புல்லட் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஞாபகம் வரும். ஸோ அந்த கன்னை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு வெற்றி சின்னமாக வந்து வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட ஆயுத பலத்தை அதிகப்படுத்துகிறதா வந்து
அவங்க கருதுகிறாங்க. அவங்க ஃபார்முக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து முன்னாடி இதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு வருஷத்தில் 2 நாள் மட்டும் அந்த கன் எடுத்து அதுக்குள்ளே புல்லட் போட்டு அதை வானத்தை நோக்கி நம்ம வந்து சுடலாம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேயில் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா October 12 பேட்டில் ஆஃப் தி கவுஷீல்டு, இப்போ நடந்த அந்த பேட்டிலான ஞாபகம் வர்ற அந்த டேயில் வந்து நம்ம சுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து June 24 ஃபஸ்ட்டு அவங்க புரட்சி பண்ணி அந்த ஃபார்மை வந்து கைப்பற்றினாங்கல்ல அந்த டே. இந்த 2 டேயில் வந்து அந்த கன்னை எடுத்து அதில் புல்லட் போட்டு அந்த புல்லட்டை வந்து வானத்தை நோக்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதோட வந்து சாப்டர் 4 கம்ப்ளீட் ஆகுது. மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.